ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து சிம்பிளாக வீட்டில் ஒரு புதினா செடி எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, நான் ஏற்கனவே வந்து புதினா வச்சுருந்தேன். சிலது வந்து குச்சிலாம் காஞ்சிருக்கு. அது ஏன், என்ன, இதுக்கு மேலே இது எப்படி நடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஜாடியில் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் 2 days பிஃபோர் வந்து நட்டது. சில குச்சிலாம் வந்து ஃபுல்லாக காஞ்சிருக்கு. அதோட மேல் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ப்ரௌன் ஆகிட்டு கீழே வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இது ஏன்னு பார்த்திங்கன்னா, டியூ டு நம்ம வந்து ஒவ்வொரு சன்லைட்டில் வச்சது, அப்படியே வாட்டரிங் ஓவர், இந்த மாதிரி எதுவும் சொல்லலாம். அதேமாதிரி கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் நடணும். அது எப்படி என்னங்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஜாடியை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து அது நட்டு 2 நாள்லேயே வந்து இந்த மாதிரி காஞ்சிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாட்டரிங் ஒன்று ஷேடி ஏரியாவில் கொஞ்சம் வைக்கணும். இது வந்து நம்ம உள்ளேயே வீட்டில் கிச்சன்லேயே கூட வச்சு இன்டோர் பிளான்ட்டாக கூட வளர்த்துக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வெளியில் கார்டன் இருக்கா, அங்கே கூட வச்சுக்கலாம். இப்போது நான் அதில் வந்து காஞ்சிருக்க எல்லாம் மேலே காஞ்சது, அப்புறம் வந்து ஃபுல்லாகவே தண்டு வரைக்குமே காஞ்சிரும் சில இது. அது வந்து நம்ம கரெக்டாக பொசிஷன் பண்ணி வைக்காதது. இன்னொன்று இன்வெர்ட்டடாக வச்சுருவாங்க. க்ரோத் ஆகிற பக்கம் இல்லாமல் தலைக்கு வைக்கிறதும் உண்டு. ஏன்னா நம்ம அதை ஃபுல்லாக புதினாலாம் அதிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த குச்சியில் எந்த பக்கம் நடணுன்றது சில டைம் வந்து நமக்கு தெரியாது. அப்படி நட்டப்போ இந்த மாதிரி காய்ச்சிடுறது உண்டு. இப்போ நான் அந்த இது எல்லாத்தையுமே காஞ்சது எல்லாத்தையுமே கட்டர் வச்சு நான் எடுத்துடுறேன். இப்போ கட்டர் தான் யூஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து பிளேட் அந்த மாதிரி, இல்லை உங்களுக்கு எது வந்து கட்டிங் டூல் இது பண்ணி தேவையோ அது மாதிரி எடுத்துக்கலாம். அதோ பாருங்கள், இந்த மாதிரி காஞ்சிருக்கு. அதெல்லாமே எடுத்துருங்க. மற்ற இதில் எல்லாமே வந்து புழைச்சி நல்லா வந்து உங்களுக்கு அந்த புதினா வந்து வளரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் அந்த காஞ்சதுக்கு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள், 2 daysக்கு அப்புறம். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி புதினா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் இருக்கிற அந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. மிச்சம் அந்த குச்சியை எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ எப்படி வந்து நான் நட்டேங்கிறத நான் காமிக்கிறேன். 5 inch மேக்ஸிமம் இருக்கணும். அதுக்கு கீழே இருந்தாலும் நீங்கள் நடலாம். சம்டைம்ஸ் வந்து புழைக்கும், சம்டைம்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி காஞ்சிடும். சரிங்களா? இது வந்து ஒரு 5 to 4 inch வரைக்கும் இந்த மாதிரி அளவில் நீங்கள் இதை பண்ணலாம். அது அங்கே பாருங்கள், மேலே க்ரோத் ஆகிருக்கு இல்லையா, இந்த சைடு வந்து பார்க்குறதுக்காக வச்சுக்கோங்க. இது நீங்கள் உல்ட்டாவாக இந்த மாதிரி இது பண்ணும்போது ஃபுல்லாகவே அந்த மாதிரி காஞ்சிரும். சரிங்களா? இப்போ இது லாங் ஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப பெருசாக. அதோட பிரான்ச்சஸ்லாம் சிலதில் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு கரெக்டாக 5 inchக்கு கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு அந்த முழங்கை அளவுக்கு எவ்வளோ வருதோ அதுதான் அளவு. சரிங்களா? அந்த மாதிரி அந்த ஸ்டிக்கை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் நடலாம். நம்ம வந்து கட்டரில் கட் பண்ணும்போது வந்து அது ப்ரெசைஸாக இருக்கும். மேலே வந்து ரொம்ப மெலிஞ்சு பிஞ்சாக வந்திருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கை வந்து நீங்கள் அதிலேருந்து கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் தண்டு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க பீஸ் தான் வந்து நம்மளுக்கு வளர்ந்து வரும். வேர் பிடிக்கவும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ இது பார்த்திங்கன்னா, இந்த இது ஃபுல்லாகவே வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. நான் அந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். புதினாவை தான் இருக்கிறதுலே வளர்க்குறதுல ரொம்ப சிம்பிள். அதில் வீக் பார்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம வந்து கடையில் வாங்குறதுக்கும் வீட்லேயே நம்ம வளர்த்து அந்த புதினாவை வந்து அந்த இலையை பிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கிச்சனில் நிற்கும் போதுலேயே அந்த புதினாலேருந்து அந்த வாசம் வரும் உங்களுக்கு. அது ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் பெருசாக இருக்கிறதையும் சின்னதாக கட் பண்ணி அந்த சைஸ்க்கு இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லா ஸ்டிக்குமே என் கையில் இருக்குது பாருங்கள். இந்த சைஸ் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லீவ்ஸ் அதில் விட்டு வச்சிங்கன்னா எந்த பக்கம் நம்ம பார்த்து நடணுன்றது ஒரு சின்ன உங்களுக்கு க்ளூ கிடைக்கும். ஒரு 2 லீவ்ஸ் இல்லை, ரொம்ப பிஞ்சாக இருக்கும் இல்லையா, அந்த லீவ்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இப்போ ஏற்கனவே நட்ட இதே டின்லே வந்து நான் இந்த மிச்சத்தையும் வந்து நட போகிறேன்.
இது நடுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அப்படியே வந்து நடுவாங்க, மண்ணுக்குள்ளே அழுத்தி விடுவாங்க. அப்படி வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அந்த தண்டு வந்து வளையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஹோல் மாதிரி ஏதாவது ஒரு இது வச்சு நீங்கள் போட்டுட்டு, நான் வந்து இந்த சும்மா ஒரு பட்டன் நைஃபால் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இந்த குச்சி எல்லாத்தையுமே வந்து நட்டு வச்சுருங்க. வித்தின் 1 வீக் ஷியோராக வித்தின் 1 வீக் நீங்கள் அதில் இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு லீவ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். கீழேயும் வந்து ரூட்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நீங்கள் ஒன்ஸ் வந்து எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு லீஃப் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெறும் தண்டு மட்டும் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே எடுத்து அந்த மண்ணிலேருந்து எடுத்து பாருங்கள், அவ்வளோ ரூட்ஸ் வந்து அந்த நீங்கள் எந்த ஜாடி வைக்கிறீங்களோ அது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அந்தளவுக்கு வந்து இது வேர் விட்டுரும். இதுக்குன்னு நீங்கள் வந்து ரூட்டிங் ஹார்மோன் போட தேவையில்ல. வந்து வேறு எதுவும் வந்து நேச்சுரலாக கூட ரூட்டிங் ஹார்மோன் யூஸ் பண்ணணும், இது பழைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. தண்ணியில் போடணுன்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே அன்றைக்கி வாங்கிட்டு வந்ததை மின்ட் லீவ்ஸ் நீங்கள் ஃபுல்லாக புதினா யூஸ் பண்ணிவிட்டு அந்த குச்சியை எடுத்து இது மாதிரி கட் பண்ணி நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிங்கனாலே போதும். இப்போ இதை நான் ஃபுல்லாகவே அதை ஓப்பன் பண்ண அந்த மண் பண்ணது எல்லாத்தையுமே வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி அந்த குச்சி வந்து ஆடாமல் நிற்க வச்சிடுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து பார்க்குறேன். இப்போ ஏற்கனவே இதை நான் காட்டின செம்பருத்தி அந்த பூ பூத்திருக்கு. இது வந்து ஜாதி மல்லி வளர்ப்பு போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா அந்த இது வந்து இன்னும் நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. நீங்கள் என்னோடய இன்னொரு வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கு. இப்போ அடுத்தது இப்போ நம்ம வச்ச புதினா பாருங்கள், வித்தின் 4 டேஸ் 4 நாளில் அது நம்ம கட் பண்ணி விட்டது, நம்ம அதுக்கப்புறம் வச்சது எல்லாமே வந்து நல்லா தழைச்சி வந்திருக்கு பாருங்கள். சில குச்சி அந்த முனையில் காஞ்சிருக்கு. அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே வந்து தழைக்க ஆரம்பிச்சிரும். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே வந்து இந்த லீவ்ஸ் வந்திருக்கு பாருங்கள். சிலது நம்மளுக்கு வந்து அந்த வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னால காஞ்சிரும், அதை எடுத்துருங்க. இது ஃபுல்லாகவே நல்லா உங்களுக்கு தழைச்சி வந்திருக்கு. இப்போது 1 வீக் அப்புறம் பாருங்கள், இது வந்து ஆஃப்டர் 1 வீக், கரெக்டாக 1 வீக் அப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணது. அதுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து பெருசாகிருக்கு பாருங்கள். இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோதாங்க, புதினா வளர்க்குறது அவ்வளோ ஈஸி. நீங்கள் ப்ராப்பராக இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி அதை நட்டு உங்கள் கிச்சனுக்கு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் பர்சனலாக நர்சரி கார்டன் போகும்போது இந்த புதினாவையும் காசு கொடுத்து 30 ரூபா கொடுத்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க. அதனால் மட்டுமே நான் அந்த வீடியோ வந்து பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பண்ணேன். நீங்களும் வந்து இதை மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வளர்த்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார்